ஹலோ காய்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நான் என்னோட வீடியோல அடிக்கடி குக்கிங் டிப்ஸ் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ரெண்டே இவங்க தான். சூப்பரா குக் பண்ணுவாங்க. இவங்க இருக்க வரைக்கும் இவங்க தான் இங்க மெயின் குக்கே. நான் சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு தக்காளி சாதத்துக்கு புதுசா ஒரு பேஸ்ட் அரைச்சு தான் ரெடி பண்ணாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கிட்டாங்க. ஒரு கடாயில ஆயில் விட்டு கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இது போட்டு தாளிச்சுக்கணும். இது கூடவே ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கணும். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல விட்டுறணும். இந்த கேப்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனி அடிக்கடி கொஞ்ச நாளைக்கு தேவைப்படும். 10 நிமிஷம் கழிச்சு மூடி ஓபன் பண்ணி பார்த்தா தக்காளி சாதத்துக்கு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இது கூட ஆற வச்ச சாதம் சேர்த்து கிளறிக்கணும். அவ்வளவுதான், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இது கூடவே பாயில் பண்ண எக் வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.